வணக்கம் and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics the one shot series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, exactly. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Thermodynamics-ஓட one shot தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு one shot, best and the best. ஓகேவா? பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் என்னென்னலாம் வந்து படிச்சுக்கங்கன்னு சொல்றேனோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க, எதெல்லாம் மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேனோ அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் வே. ஓகே பசங்களா, இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோ போட்டுருங்க, பார்க்கலாம். மறக்கவே கூடாது பசங்களா. அண்ட் புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களா. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அங்கே ஷோபி மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஃபிசிக்ஸுக்கு நிறைய ஒன் ஷாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணுங்க பசங்களா. ஓகே, so let's begin with our one shot today. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா thermodynamics as per NEET 2024 syllabus. ஓகே, திரும்பவும் ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் இதே சிலபஸ் தான் மெயின்டைன் ஆக போகுது நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் இந்த சாப்டரோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க QR கோட் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் கம்யூனிட்டியில உங்களோட பிசிக்ஸ் எல்லா ஒன் ஷாட்ஸுமே அங்கே அவைலபிளா இருக்கு. அது கூட இதுவும் இன்னைக்கு என்ன ஆயிடும், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் போய் அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மேம் எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. லெட்ஸ் பிகின். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்வுட் எனி டிலே. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம என்னென்ன எதை பத்தி படிக்க போறோம் பேசிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் இன் மோஷன். அதாவது ஹீட் மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப என்னென்னலாம் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். யாரெல்லாம் இன்னும் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பார்க்கலையோ பார்த்துட்டு வந்துருங்க, பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த பேசிக். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். இந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த 5 டாபிக் புரியலை அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டாப்பிக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பி பேஷண்ட். டெஃபினட்டாக வந்து இந்த ஒன் ஷாட் முடியிறப்போ உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடோட நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட்ஸ் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யோர் 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ 0th lawல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்க அப்படின்னா, எப்படி வேணால் நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸை சில சிஸ்டம்ஸை பிரிச்சு வச்சிருக்கலாம். ஓகே, சில ஆப்ஜெக்டை பிரிச்சு வச்சிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்னு ஒன்று இருக்கு, இங்கே பின்னு ஒன்று இருக்கு, இங்கே சின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே தெர்மல் ஈக்குவிலிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்குவிலிபிரியம்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். தெர்மல் சூனியம் வச்சுட்டாங்க போல. தெர்மல் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அது ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், இது எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் சேமா இருக்கு. இது T1, இது T2, இது T3 அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே எப்படி இருக்கு பசங்களா, டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கு. டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சது இல்லையா? அப்ப இதைத்தான் இங்க சொல்றாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு 3 சிஸ்டம் வச்சிருக்கோம், ABC. ஓகே, இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, A and B வந்து ஒரு வால், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இன்சுலேட்டர் பிளேஸ் பண்றாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடியபேட்டிக் வால் அப்படிங்குவாங்க. அடியபேட்டிக்ல என்ன நடக்கும் நம்மளுக்குன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதாவது ஃப்ளோ ஆஃப் ஹீட் இருக்காது, ஹீட் ஃப்ளோவே இல்லாமல் இருக்கும். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் ஒன் ஷாட் பார்க்கலையோ போய் பாருங்க, அங்கே ஹீட் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன், அதையும் போய் ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகே, ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் KTG பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து அடியபேட்டிக்ல என்ன இருக்காது, ஹீட் ஃப்ளோவே இருக்காது. தட் மீன்ஸ் இங்கிருந்து இங்கே வந்து என்ன இருக்காது, நம்மளுக்கு ஹீட் ஃப்ளோவே இருக்காது. அதுவே இங்கே ஒரு வால் இருக்கு, இது ரெண்டுத்தையும் சீல இருந்து பிரித்து வச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா டயாதெர்மிக் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயாதெர்மிக் வால் அப்படிங்கிறது நார்மல் மெட்டர், நார்மல் கண்டக்டர் மாதிரி இருக்கும். நார்மல் கண்டக்டர்னா என்ன அர்த்தம் பசங்களா, நார்மல் கண்டக்டர் அப்படின்னா எப்பவும் போல ஹீட் ஃப்ளோ இருக்கும். இங்கே வந்து எப்பவும் போல ஹீட் ஃப்ளோ இருக்கும். டயாதெர்மிக்ல வந்து ஹீட் ஃப்ளோ இருக்கும் அண்ட் அடியபேட்டிக்ல வந்து ஹீட் ஃப்ளோ இருக்காது. இதுக்கு எது மேம் நான் கண்டக்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா the example is going to be the ceramic.
ஓகேவா? செராமிக்ல வந்து ஹீட் அவ்வளோவா வந்து என்ன பண்ணாது, வெளியே வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, இதுவே வந்து டயாதெர்மிக் வால் அப்படின்னா நம்ம நார்மல் மெட்டல்ஸ். அப்போ இந்த மாதிரி வச்சு பிரித்து வச்சுருக்கோம். ஸோ ஜீரோத் லா என்ன சொல்லுது அப்படின்னா, மேபி இது ரெண்டுத்துக்கும் ஹீட் ஃப்ளோ இல்லாமல் இருக்கலாம், இது ரெண்டும் வேறு டெம்பரேச்சரில் இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே ஹீட் ஃப்ளோ இருக்கும், அதே மாதிரி இங்கிருந்து இங்கே நம்மளுக்கு ஹீட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு டைமில் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு தெர்மல் ஈக்குவலிபிரியமை வந்து அட்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் தெர்மல் ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுறப்ப ஸோ இது ஈக்குவலிபிரியமில் இருந்துச்சுன்னா இதுவும் ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? அப்போ இந்த மூணுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் பசங்களா, நம்மளுக்கு தெர்மல் ஈக்குவலிபிரியமில் மாறிடும். இந்த மூணுமே நம்மளுக்கு ஒரே டெம்பரேச்சராக மாறிடும். ஸோ ஈக்குவலிபிரியம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த மூணு டெம்பரேச்சருமே நம்மளுக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நம்ம தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஜீரோத்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெம்பரேச்சர் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. இப்போ நம்ம 30 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ்னா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலிபிரியமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லேர்ன் யோர் ஃபர்ஸ்ட் ஜீரோத் லா. ஓகேவா? அடுத்தது தெர்மோடைனமிக்ஸுக்குன்னே சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டேர்ம்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம், விச் இஸ் ஹீட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிற டேர்ம் ஹீட். இந்த ஹீட்டை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹீட் அப்படிங்கிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியான எனர்ஜி இருக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட்? ஸோ எனர்ஜி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிகாஸ் எனர்ஜி நார் கேன் பி created, neither be destroyed, right? destroyed பண்ண முடியாது, create பண்ண முடியாது. ஆனா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். என்ன பண்ண முடியும் பசங்களா, நம்மளுக்கு ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எஸ் ஆர் நோ? கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஹீட் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டோட வடிவத்தில் வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எனர்ஜி வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதாமா, ஹீட் மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுதாமா. அப்போ அந்த ஹீட்டை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அப்போ இங்கே நீங்கள் ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு கேட்டால், கிவன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டட். கிவன், எக்ஸ்ட்ராக்டட். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்க்கு நான் ஹீட் கொடுக்குறேன். ஓகே, ஹீட் இஸ் நத்திங் பட் கியூ. நான் ஹீட் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ அந்த ஹீட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கியூ வந்து பாசிட்டிவாக இருக்கு. கியூ என்னவாக இருக்கு பசங்களா, நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கு. அதுவே ஒரு சிஸ்டம்ல இருந்து ஹீட்டை வெளியே எடுக்கிறேன். ஹீட்டை நான் என்ன பண்றேன், வெளியே எடுக்கிறேன். அப்போ ஹீட்டை ஒரு சிஸ்டம்ல இருந்து நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்னோட கியூ வந்து நெகட்டிவ். ஸோ கியூ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். அதுவே கிவன் அப்படின்னா வந்து என்ன, சப்ளைட் அப்படின்லாம் சொல்றப்ப அதை வந்து பாசிட்டிவ் அப்படிங்குவோம். பிகாஸ் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து மிஸ்டேக் நீங்க எங்க விடுவீங்கன்னு கேட்டால் இந்த சைன் கன்வென்ஷன்ஸ்ல தான் விடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அதுக்கு தான் நான் சைன் கன்வென்ஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் நீங்கள் அங்கே தான் மிஸ்டேக் விடுவீங்க அப்படிங்கறதுக்காக. ஓகே, நான் let's go for the next important parameter, which is internal energy. யாரெல்லாம் kinetic theory of gases வந்து படிச்சிங்களோ அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த பாஸ்லேட்ஸ் இதெல்லாம் அஷ்யூம் பண்ணி தான் அவங்க மற்றது எல்லாமே டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சில வந்து பாஸ்லேட்ஸ் கொடுத்துருப்பேன். அதே தான் இங்கேயும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சிஸ்டம், ஃப்ரிட்ஜோ ரெஃப்ரிஜரேட்டரோ எது வேணா இருந்துக்கலாம், ஏசி, வாட் எவர் இட் மேபி. அப்போ கவனிங்க, ஒரு இன்புட் ஒன்று தரேன். ஓகேவா? அந்த இன்புட் வந்து 20 ஜூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த இன்புட் அப்படியே எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குமா, அப்படியே நான் கொடுக்கறது அப்படியே எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், நம்ம 100% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நம்ம 100% எஃபிஷியன்சிங்குவோம். ஜெனரலாக இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து 20 ஜூல் கொடுத்துருக்கோமா இல்லையா, வெளியே வரப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 ஜூல்ஸ் கிடச்சிருக்கும்.
ஓகே, அப்போ எங்கே மேம் போச்சு பேலன்ஸ் இருக்கிற 10 ஜூல்? ஏன்னா 20 ஜூல் நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு 10 ஜூல் காணமே, அது எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இந்த 10 ஜூலை வெளியே கொடுக்கறதுக்காக அந்த 10 ஜூல் வந்து என்ன ஆயிடுச்சிங்க, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிச்சு, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் ஒரு குக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குக்கு கிட்ட வந்து நம்ம 10 சப்பாத்தி வந்து ஒரு குக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகேவா, 10 சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த 10 சப்பாத்தியில் 5 சப்பாத்தி மட்டும்தான் கஸ்டமருக்கு போயிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 5 சப்பாத்தி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே சர்வ் பண்ணுவார் இல்லையா, அவர் தெம்பாக இருக்கிறதுக்காக அவர் சாப்பிட்டுக்கிறார். ஏன்னா அவர் தெம்பாக இருந்தால் தான் கொண்டு போய் வந்து என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்கும் கொடுத்து சர்வ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதனால எப்போவுமே இன்புட் அப்படியே அவுட்புட்டாக மாறாது. அந்த இன்புட் நம்ம கொடுத்த உடனே கொஞ்சம் வேலைகள் உள்ளே நடக்கும். ஓகேவா, இன்டர்னலாக சில வேலைகள் நடக்கும். அந்த இன்டர்னல் வேலைகள் நடந்தால் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போ அந்த தூண்டி விடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த 10 ஜூல். Okay, this is an example. ஸோ இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படின்னா அவுட்புட் கொடுக்கறதுக்காக நம்ம தூண்டி விடுறது. அப்போ தூண்டி விடுறப்ப சிலது உள்ள வந்து இதாகும், அப்படி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீவா பாரு இப்போ அடிப்பான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அனலைஸ் த இன்டர்னல் எனர்ஜி. அண்ட் இன்டர்னல் எனர்ஜிக்கு நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் சொல்லியிருப்பேன் நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேசஸில். பிகாஸ் இங்கே இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளோட கைனடிக் எனர்ஜி. எனது பசங்களா, நம்மளுக்கு அது கைனடிக் எனர்ஜி 100% இது நம்ம கைனடிக் எனர்ஜி. ஏன் மேம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றீங்க, மறந்துட்டீங்களா? பிகாஸ் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். பிகாஸ் கேஸ் மாலிக்யூல்ஸ்ல என்ன பண்ணும், மேக்ஸிமம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆகட்டும், எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸும் வேலை செய்யாது. ஓகே, எந்த ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸும் என்ன பண்ணாது, நம்ம கேஸ் மாலிக்யூல்ஸ்குள்ளார வேலை செய்யாது. when your velocity is very maximum. ஓகே, அப்போ எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், வெலாசிட்டி மூலியமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அண்ட் வெலாசிட்டி மூலியமா நம்மளுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும் பசங்களா, கைனடிக் எனர்ஜி தான் கிடைக்கும். வெலாசிட்டி மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால இங்க இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கறத எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கைனடிக் எனர்ஜியை சொல்றாங்க. அப்ப கைனடிக் எனர்ஜி அப்படின்னோடனே டக்குன்னு மேம் நீங்க போன டைம் அங்க சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, U is equal to F divided by 2 nRT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. இதுல F அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பிகாஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும் உள்ள மோஷன் இருக்கும், உள்ளுக்குள்ளார மேக்ஸிமம் வெலாசிட்டியில மோஷன் இருக்கும். ஆனா இந்த மோஷன் எப்படி இருக்கலாம், டிரான்ஸ்லேஷனலாகவும் இருக்கலாம், ரொட்டேஷனலாகவும் இருக்கலாம், வைப்ரேஷனாகவும் இருக்கலாம். எஸ் ஆர் நோ, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீடம். அப்ப ஒரு மாலிக்யூல் எப்படியெல்லாம் வந்து வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடமை மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கறத ஒன்று யூஸ் பண்ணும். எப்படியெல்லாம் அது மோஷன் வச்சுக்கோம் அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டியில அப்படிங்கறது பார்க்கறது தான் நம்மளோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அண்ட் அதுக்கு எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்குது, ஒவ்வொரு டைப் ஆஃப் மோஷனுக்கும் எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி ஈக்விபார்ட்டிஷன் லால வந்து இதை நம்ம அப்படியே படிச்சிருப்போம். அண்ட் நம்மளோட ஐடியல் கேஸ் ஃபார்முலால PV is equal to nRT அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட், PV is equal to nRT அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா, PV is equal to nRT அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப nRTக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், PVயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க சப்போஸ் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா F/2 இன்டூ இதுல n R ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ யாரை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், டெம்பரேச்சரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து என்ன சேஞ்ச் ஆகும் பசங்களா, நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கு பதிலாக இதை நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா F divided by 2 சேஞ்ச் இன் pressure and volume. வோல்டேஜ்னே வருது பாருங்க, பிசிக்ஸ்னு ப்ரூஃப் பண்றோம். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். அண்ட் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா, இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. இப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னா இது மட்டும்தான் மாறுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. எழுதுறப்ப ரெண்டும் சேர்த்து மாறுது, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரெண்டுமே சேர்த்து மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும். ரெண்டுமே சேர்த்து மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணும். ஓகே, அண்ட் நவ் ஒர்க் டன்.
ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒர்க் டன். கவனிச்சுக்கோங்க, பிகாஸ் 2019 அப்படின்னு நினைக்கிறேன், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, யாராலையுமே அட்டென்ட் பண்ண முடியல. பட் இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின். அண்ட் இன்னொரு விஷயமும் இங்கே நான் தெளிவாக பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் படிக்கிற ஒர்க் டனுக்கும் ஃபிசிக்ஸில் படிக்கிற ஒர்க் டனுக்கும் 180 டிகிரி ஷிஃப்ட் இருக்குது. ரெண்டும் ஒரே ஒர்க் டன் இல்லை, அதனால ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஜெனரலாக ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா work done will be written as integral of P dV அப்படின்னு எழுதணும். ஸோ வால்யூம் இனிஷியல் டு த வால்யூம் ஃபைனல் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஃபிசிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறப்ப முன்னாடி ஒரு மைனஸ் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே எது ப்ளஸ்ஸாக இருக்கோ இங்கே அது மைனஸாக இருக்கும், அங்கே எது மைனஸாக இருக்கோ இங்கே அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆல்டர்னேட்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜெனரலாக நம்மளோட ஃபார்முலா வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும், சேஞ்ச் இன் வால்யூமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஒர்க் டன் நடந்திருக்கா, ஒர்க் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஒர்க் டன் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும், இன்னொன்று கேஸ் கம்ப்ரஸ் ஆகணும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று, அதாவது வால்யூம்ல சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒர்க் டன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட், ஆல்வேஸ் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. அப்போ ஒருவேளை கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த இடத்துலயும் நம்மளுக்கு சரௌண்டிங்லேயும் சில விதமான கேஸஸ் இருக்குமா. சரௌண்டிங் இது வந்து என்விரான்மெண்ட், சரௌண்டிங்லேயும் நம்மளுக்கு சில விதமான கேஸஸ் இருக்கும். அப்போ இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்ம சரௌண்டிங்கோட இடத்த குறைக்குது, சரௌண்டிங்கோட இடத்த குறைக்குது. புரியுதா? அப்போ எப்பவுமே ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற இடத்துங்க, ஃபிசிக்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கம்ப்ளீட் ஒரு அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்ன நடக்குது, இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னு என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணியே பண்ணுறோம். ஹீட் இன்ஜின்னால என்விரான்மெண்ட்டில் என்ன. ஆனால் கெமிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரோ ஒரு கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கேஸ் என்ன பண்ணுது, அந்த சிஸ்டம்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தான் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன்னால நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த எக்ஸ்பேன்ஷன்னால சரௌண்டிங் ஏரியா கம்மியாகுது, ஏன்னா கேஸ் விரிவடையுது. அப்போ கேஸ் விரிவடையுது, ஸோ கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். அப்போ ஒர்க் டன் பை த கேஸ் இஸ் பாசிட்டிவ் over here. Gas work done by the gas, by the gas. So work done by the gas is positive. இதுவே இது பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த என்விரான்மெண்ட்ல ஒர்க் டன் எப்படி இருக்கும், என்விரான்மெண்ட்ல ஒர்க் டன் அதாவது சரௌண்டிங்ல ஒர்க் டன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சரௌண்டிங்ல ஒர்க் டன் வில் பி நெகட்டிவாக இருக்கும். ஒர்க் டன் இந்த சரௌண்டிங், ஏன்னா அதோட ஏரியா பறி போகுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது, ஜாலி தான், அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ எக்ஸ்பேன்ஷனில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒர்க் டன் பை த சிஸ்டம். எங்கெல்லாம் கொஸ்டினில் வெறும் டபிள்யூ அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் ஒர்க் டன் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறாங்களோ ஃபிசிக்ஸில், அப்போ நீங்கள் டக்குன்னு எதை மட்டும்தான் யோசிக்கணும், அது வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு தான் யோசிக்கணும். என்ன மட்டும்தான் யோசிக்கணும், நீங்கள் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதுவே கெமிஸ்ட்ரியில் கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் ஒர்க் டன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இது work done on the system அப்படின்னு படிச்சிருப்பீங்க. புரியுதா? சோ எங்கெல்லாம் பிசிக்ஸ்ல work done அப்படிங்கிற வார்த்தை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அங்க எல்லாமே அது by the gas, ஓகேவா, by the system, இதனால வரக்கூடிய work done. ஓகே, ஸோ இங்கே ஒர்க் டன் பை த கேஸ் அப்படிங்கிறது தட் இஸ் பாசிட்டிவ். விச் மீன்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒர்க் டன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதுவே வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் எப்போவுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும் பசங்களா, வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறப்ப. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம அதை, கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்ப கேஸ் வந்து கேஸோட ஒர்க் டன் நெகட்டிவ்னா சரௌண்டிங்கோட ஒர்க் டன் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். சரௌண்டிங்கோட ஒர்க் டன் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்ப இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எனஃப். ஓகே, ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். இதுவே கம்ப்ரெஷன் நடக்குது அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ஸோ வால்யூம் இஸ்
டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும் நம்மளுக்கு ஒர்க் டன் வில் பி நெகட்டிவ். ஒர்க் டன் வில் பி நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் எங்கெல்லாம் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் ஒர்க் டன் பை த கேஸ். ஓகே, கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் ஒர்க் டன் ஆன் த கேஸ். மறந்துடாதீங்க. இந்த கன்ஃபியூஷன்னால தான் வந்து 2019 கேட்ட கொஸ்டினை யாராலையும் எழுத முடியல. ஓகே, ஸோ நான் லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபார்முலா. நம்மளுக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் வந்து நம்மளோட 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன்லாம் வந்து ஒன் ஷாட்ஸ் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஸ்லோப் வரும், எங்கெல்லாம் ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ்னா எப்படி ஃபார்முலா எழுதணும், ஸ்லோப்பாக இருந்தால் எப்படி ஃபார்முலா எழுதணுங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்போ கவனிச்சுக்கோங்க, இதுதான் நம்மளோட ஒர்க் டன் ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு PdV. ஓகே மேம், இதுவே இன்டகிரேஷனில் எழுதணும் அப்படிங்கிறப்ப ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் P dV. இது V இனிஷியல் டு V ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒருவேளை ஒர்க் டன்னுக்கும் நம்ம வால்யூமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா P தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? இந்த P என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, அது ஸ்லோப்பாக இருக்கும். ரைட், tan θ ஸ்லோப்பாக இருக்கும். அப்போ Pக்கும் டெல் Vக்கும், Pக்கும் வால்யூம்க்கும், ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கும் நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன்னா அதோட ஏரியா அண்டர் எப்படி இருக்கும் பசங்களா? ஏரியா அண்டர் வில் பி த ஒர்க் டன். ஏரியா அண்டர் வில் பி த ஒர்க் டன். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்மளோட கிராஃப். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு நம்மளுக்கு இந்த வால்யூம் ப்ரெஷரோட வேல்யூ வால்யூமோட வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அப்படித்தான். ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர், இந்த இடத்துல வால்யூம். அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் அதிகமாகத்தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்க கிராஃபுக்கு என்ன அர்த்தம்? கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். பாருங்கள், ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ். இந்த ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ். அண்ட் இந்த ஏரியா அண்டர் த கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ. புரியுதா பசங்களா? அப்போ கிராஃபை வச்சு அது எப்படி பண்ணலாம்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒர்க் டன் பை த கேஸ், அப்போ அது பாசிட்டிவ். வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த கேஸ் டிக்ரீஸ் ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இட் இஸ் திரும்ப திரும்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் த PV கிராஃப், இப்போ அதாவது ப்ரெஷர் வால்யூம் அப்படிங்கிறோட கிராஃபோட ஏரியா அண்டர் தான் வந்து என்னது நம்மளுக்கு? ஒர்க் டன் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன் இல்லையா, நம்ம 100% கொடுத்தா அது அப்படியே 100% வராது. சில விஷயங்கள் வந்து உள்ளே நடக்கும், அது உள்ளே நடந்ததோட அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹீட்டர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சுடுதண்ணி கிடச்சிடாது. என்ன ஆகும் நம்மளுக்கு? சுடுதண்ணி கிடைக்காம நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி அந்த வாட்டரை சூடு பண்ண எடுத்துக்கும். அந்த சூடு பண்ணுறக்கு எடுத்துக்கிட்ட எனர்ஜி போகத்தான் பேலன்ஸ் இருக்கிறதா நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு ஒர்க்காக மாறாது. அதுக்கு என்னாகும்? அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு ஒர்க் நடக்கும். பிகாஸ் அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு சில உள்ளுக்குள்ளார சில வேலைகள் பார்க்கணும். அந்த வேலையை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் வெலாசிட்டியில் மூவ் பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளார கைனடிக் எனர்ஜி எல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ Q, heat provided, heat in the system, heat given. Okay, Q is equal to del U. del U அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன். இதுவே நம்ம குட்டி சேஞ்ச்க்கு எழுதுறோம், குட்டியான ஒரு ஹீட்டுக்கு எழுதுறோம் அப்படின்னா del Q is equal to del U plus del W அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல இன்னும் என்ன பண்ணிக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஒர்க் டனோட சிம்பிள் மாறிக்கிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? ஒர்க் டனோட சிம்பிள் என்ன ஆகும்? நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மேம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இன்டர்னல் எனர்ஜி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்டர்னல் எனர்ஜி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் Q
மைனஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதலாம். இல்லை டபிள்யூ வேணுங்கிறப்ப Q மைனஸ் டெல் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஓகே, அப்போ நீங்கள் எப்படி வேணால் இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறப்ப யூ கேன் கெட் யோர் வேல்யூ. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சைன் கன்வென்ஷன்ஸ் தான். ஓகே, அப்போ சைன் கன்வென்ஷன்ஸை பற்றி பார்க்கலாமா? எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நோட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கலாம், நோட் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறப்ப என்னென்ன சைன் கன்வென்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிசன், இங்கே உங்களுக்கு நான் டேபுலர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் இஸ் ஃப்ளோன் இன் டு த சிஸ்டம். ஹீட் என்ன ஆகுது, நம்மளுக்கு சிஸ்டம்குள்ளார போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ரெண்டும் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெண்டும் படிச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் படிச்சுட்டு வந்துடலாம். அப்போ கவனிங்க, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த கேஸ். அப்போ ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? Q is equal to del U plus or minus W. கரெக்டா? என்னது, நம்மளோட ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிறப்ப மைனஸ் வருமா? ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா அது மைனஸ்னு படிச்சிருக்கோம். இப்போ இன்டர்னல், இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக Q என்ன ஆகுது? Q இஸ் டிக்ரீசிங். Q என்ன ஆகுது, நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. தெரிஞ்சுக்கோங்க, Q டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு வர்றப்ப ஹீட் நம்மளுக்கு குறையுது. ஓகேவா? Q என்ன ஆகுது, நம்மளுக்கு Q வந்து நம்மளுக்கு குறையுது. ஸோ Q குறையுது அப்படின்னா சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஹீட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, Q குறையுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? குறையுது. இப்போ இது Q குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ Q, இது வந்து இந்த டபிள்யூவை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ பிளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டெல் யூ. இது ரெண்டும் பிளஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா இது ரெண்டுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அடிஷனில் இருக்கு. ரைட்? அப்போ டெல் யூ இஸ் இன்க்ரீசிங், டெல் யூ இஸ் இன்க்ரீசிங். அப்போ Q டிக்ரீஸ் ஆகிறப்ப, Q டிக்ரீஸ் ஆகிறப்ப டெல் யூ என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஸ்டேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு Q என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்காக Q நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. Q டிக்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா Q நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ Q டிக்ரீஸ் ஆகும். Q டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வருது. அப்போ இது பேருக்கெல்லாம் என்ன, இது எல்லாத்துக்கும் என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஃப்ளோ இன் டு த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் ஆன் த கேஸ்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சிஸ்டமுக்கு ஹீட் உள்ளுக்குள்ளார கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளார கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஹீட் ஃப்ளோ இன் டு த சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். Q நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். Q என்ன ஆகும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். Q இஸ் டிக்ரீசிங். ஓகே, and work done will be negative, and work done will be negative. அப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ work done negative அப்படின்னா தட் இஸ் யோர் கம்ப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். இதுவே எக்ஸ்பான்ஷனாக இருக்கு, work done by the system அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா Q is equal to del U plus W னு கிடைக்கும். இது அப்படியே இந்த பக்கம் வந்துருமா? ஸோ Q minus W is equal to del U அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி குறையுது. அப்போ இந்த இடத்துல Q இன்க்ரீஸ் ஆகுது. Q இன்க்ரீஸ் ஆகி இன்டர்னல் எனர்ஜி குறையுது. ஓகே, ஸோ பை த சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. அப்போ இன்டர்னல் எனர்ஜி குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் Q இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? ஒர்க் டன் இஸ் பை த சிஸ்டம். ஸோ எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம்? ஸோ எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் பசங்களா, இந்த கம்ப்ளீட் கம்பேரிசனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட பெஸ்ட் கம்பேரிசன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, டெஃபினட்டா அது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலால ஒர்க் டன் எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்ளை பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we could find, நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகே, நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகே, எது எந்த இடத்துல சிஸ்டம் வருது, எந்த இடத்துல சிஸ்டம் இதாகுது அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம இந்த ரெண்டு கம்பேரிசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் இது வரைக்கும் நடத்துனது எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஃபர்தர். ஓகே, அடுத்தது போலாம். அண்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ஒரு ஒன்று போடுங்க பார்க்கலாம். பிகாஸ் நான் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு இது தெளிவா இருக்கணும் அப்படிங்கறக்காக. இன்னொரு டைம் என்ன பண்ணுங்க, லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, அண்ட் ப்ளீஸ் 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 ஒன்ஸ் த ஒன் ஷாட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒன் ஷாட்ல என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத ப்ரஷ் அப் பண்ணி பாருங்க. அப்போதான் thermodynamics இன்னும் ஈஸியாக இருக்கும் பசங்களா. ஐம் ட்ரைங் டு மேக் இட் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ நவ்
thermodynamic parameters or variables. So thermodynamicsல வந்து basic parameters பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா state function, path function அப்படின்னு சொல்லி படிக்க போறோம், which is state variables அப்படின்னு கூட நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஸோ state function and நம்மளோட path function. எப்படி thermal propertiesல வந்து நம்ம specific heat, latent heat. ஸோ latent heatனா என்னது, phase change ஆகிறப்ப அந்த state change ஆகிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம வந்து latent heat அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன், இன்னொன்று பாத் ஃபங்க்ஷன். ஸோ தட் மீன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில வேரியபிள் டிபெண்ட் ஆகி இருக்கும். ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து சில வேரியபிள்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். என்னென்ன வேரியபிள்ஸ் மேம்? ஹீட் கிவன், இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன். ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம இப்போ கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட் வேரியபிள் அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா என்னெல்லாம் அந்த ப்ராசஸில் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டுக்காது. ஸ்டார்டிங் எங்கே இருக்குது, ஃபினிஷிங் எங்கே இருக்குது. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் எங்கே இருக்குது அண்ட் இனிஷியல் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட், இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான். அது மட்டும்தான் அதுக்கு கண்ணுக்கு தெரியும், வேற எதுவும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியல் வர்றதுக்காக, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் வர்றதுக்காக 10 டைம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தாங்களா, இல்லை 2 டைம் மட்டும் சுற்றிட்டு வந்தாங்களா, இல்லை சர்க்குலரா, அந்த மாதிரிலாம் அது எதுவுமே யோசிக்காது. அது ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கும், ஸ்டார்டிங் எங்கே இருக்குது, ஃபைனல் பாயிண்ட் எங்கே இருக்குது. ஓகே, ஸோ இனிஷியல் வேல்யூ அப்போ ப்ராசஸ்க்கு, ஓகேவா, ப்ராசஸ்க்கு இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூவும் சேமாக இருந்தது. அப்போ பாருங்க, ஏலேருந்து பி ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 to 2 வரைக்கும் இன்னொரு ப்ராசஸ் பின்னு நடக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸுக்குமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம். தெரியுதா? இந்த ரெண்டு ப்ராசஸுக்குமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம், ரெண்டு ப்ராசஸுக்குமே. அப்போ இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே சேமாக இருக்கிறனால இதில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி யோர் பாத் இண்டிபெண்ட். இது வந்து இப்படி வந்திருக்கா, இல்லை இப்படின்னு வந்திருக்கா, அதெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் அதுக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட், ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்போவுமே எப்படி இருக்கும், பாத் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது யாரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஒன்லி டிபெண்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை பொறுத்து மட்டும்தான் அது இருக்கும். இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அது வந்து பேசும். எக்ஸ்பான்ஷனில் இருக்கா, கம்ப்ரெஷனில் இருக்கா, அந்த மாதிரி ஹவ் வாஸ் யுவர் ஸ்டேட் அப்படிங்கிறது பேசுறதுக்கு தான் வந்து நம்மளோட ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ல நம்ம என்ன மேம் நம்ம இந்த இடத்துல பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் எனர்ஜியை பற்றி தான் பேசுவோம். Okay, we will be talking about internal energy. So internal energy அப்படிங்கிறது it is your state function. Okay ma'am? So internal energy அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்ஸில் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? எங்கே தெரியும் நம்மளுக்கு, இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இட்ஸ் யோர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ΔU1 இஸ் ஈக்குவல் டு ΔU2. அதாவது ரெண்டுத்துலேயுமே இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சின்ஸ் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது, சின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஆர் த சேம். ஓகே, அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம எதை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நம்ம இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்ம எதை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இன்டர்னல் எனர்ஜி. தேர்ஃபோர் இட்ஸ் நத்திங் டு டூ வித் த பாத். ஓகேவா? ஏன்னா எனர்ஜி, அந்த ட்ராவல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி ட்ராவல் ஆகிறது நம்ம ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் பாயிண்ட்டை பார்த்தாவே போதும். அது எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்க தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் 50 ஜூல், எண்டிங்கில் 20 ஜூல். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருந்தாவே தெரியும் எவ்வளோ எனர்ஜி அது வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல, நம்ம இன்டர்னல் எனர்ஜிஸை தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜி வில் பி கால்ட். அப்போ பாத் ஃபங்க்ஷன்னா இங்கே யார் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q is equal to ΔU + R - W அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதில் வந்து ΔU அப்படிங்கிறது நம்மளோட என்னது, ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ பேலன்ஸ் இருக்கிற இது ரெண்டும், ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஆகிடும் நம்மளுக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது போயிடுச்சு அப்படின்னா Q is equal to W அப்படின்னு எழுதுவோம். ஸோ Q is directly proportional to W
அப்படின்னு கூட எழுதலாம். அப்போ பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இங்கே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க் டன் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பாத் ஃபங்க்ஷன். ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட பாத் ஃபங்க்ஷன். ஸோ பாத் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ஒர்க் டனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஓகேவா? ஒர்க் டன் அப்படிதான் இருக்கும். அப்போ என்ன பாத்தில் அது வந்து போயிருக்கு, என்ன பாத்தில் அது போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட பாத் ஃபங்க்ஷன். ஸோ அதிகமான பாத் ட்ராவல் பண்ணியிருக்கா, கம்மியான பாத் ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி தான் பார்க்க முடியும்? ஒர்க் டன் அப்படிங்கிறது எப்படி? ரொம்ப வேலை செஞ்சுருக்கானா, கம்மியாக வேலை செஞ்சுருக்கானா? அப்போ எப்படி தெரியும் நம்மளுக்கு? அவன் நடந்து போன பாதையை பார்த்தா ஐயோ இவன் 2 இட்லி தான் சாப்பிட்ருக்கான் ஆனால் 50 கிலோமீட்டர் நடந்திருக்கானே. ஸோ அந்த வழித்தடம் அதை தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா யாரு? நம்மளோட ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது யாரு? நம்மளோட சார்ஜ். சார்ஜ் அப்படிங்கிறப்ப இங்கே என்னது? நம்மளுக்கு ஹீட் ஃப்ளோ. ஸோ அந்த ஹீட் ஃப்ளோவும் நம்மளுக்கு பாத் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஹீட் ஃப்ளோவும் என்னது? ஹீட் ஃப்ளோவும் நம்மளுக்கு பாத் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஒர்க் டன் அண்ட் ஹீட் ஃப்ளோ ரெண்டுமே வந்து நம்மளோட பாத் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன பண்ணலாம்? இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதுக்கு ஏரியா பெருசாக இருக்கு, இதுக்கு ஏரியா குட்டியாக இருக்கு. எஸ் ஆர் நோ? இதுக்கு ஒன்னோட ஏரியா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியா பெருசாக இருக்குது, செகண்ட் ஒன்னோட ஏரியா குட்டியாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஒர்க் டன் வில் பி கிரேட்டர் தேன் த செகண்ட் ஒன். அப்போ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிற மாதிரி தானே எழுதணும், ரெண்டும் சேம் தானே எழுதணும். அப்போ சேம்னு எழுதுறப்ப which means Q1 is greater than Q2. Q1 is greater than Q2 அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அதையும் நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஆல்சோ யோர் பாத் ஃபங்க்ஷன். ஒர்க் டன் அண்ட் Q will be பாத் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, டன். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேமாக இருக்குங்கிற பட்சத்தில் அது ரெண்டுத்தோட இன்டர்னல் எனர்ஜி சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டன். அதைத்தான் இங்கே எல்லாமே தெளிவாக எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட். இவ்வளோ நேரம் இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ Q இஸ் ஆல்சோ அ பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு. டன். நான் let us talk about இது அத்தனையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? எப்படியெல்லாம் ப்ராசஸஸ் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் ஹீட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆட்டம் காட்டுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லா ப்ராசஸ்க்கும் நான் சொல்கிற இந்த 3 பாயிண்ட்டை வந்து மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அதில் எந்த பெராமீட்டர் கான்ஸ்டன்ட், எந்த பெராமீட்டர் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த பெராமீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஒர்க் டன் எப்படி இருக்கும்? ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் ஆஃப் PdV. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது? இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது? இன்டர்னல் எனர்ஜிக்கு F/2 nRTன்னு எழுதலாம், இல்லாட்டி F/2 ΔPV அப்படின்னும் எழுதலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவில் ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா Q எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். Qவோட ஃபார்முலா என்னது? Q is equal to, Qவோட ஃபார்முலா will be nothing but நம்மளோட ΔU ப்ளஸ் ஒர்க் டன். ஓகே, அப்போ இந்த 4ஐயும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளோட ப்ராசஸஸ். ஓகே, அப்போ பசங்களாம் இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்ல நீங்கள் சேட்டில் வந்து இது 4த்தையும் சொல்லிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த 4த்தையும் சொல்லிக்கிட்டே வரணும். இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் ஒன்று எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ், அதை தான் பார்க்க போகிறோம். ஐசோகோரிக். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸில் நம்மளுக்கு எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, எல்லா ப்ராசஸுமே PV is equal to nRTல தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வால்யூமும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா P is directly proportional to the temperature. அப்போ இங்கே யார் தான் சேஞ்ச் ஆவாங்க? P வந்து Tயை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். புரியுதா? அப்போ ஐசோகோரிக் அப்படின்னா வால்யூம், ஐசோகோரிக் அப்படின்னா வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சராக இருக்குது. அப்போ இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா என்னவாக இருக்கும்? இது P, இது T, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். கரெக்ட், இதோட ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அண்ட் இப்போ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாமா? ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் ஆஃப் PdV.
ஸோ இங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ டிவி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். இது வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ வி ஃபைனலும் வி இனிஷியலும் சேம் டு சேமாக இருந்தது அப்படின்னா டெல் வி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஹோல் டேர்ம் என்னவாயிடும்? 0 ஆயிடும். அதனால தான் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன்னே கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Q is equal to del U plus W அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒர்க் டன் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? ஹீட் வில் பி ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கும். ஹீட் வில் பி ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நம்ம என்னதான் வந்து ஹீட் கொடுத்தாலும் அது அப்படியே என்னதான் பண்ணும்? நம்மளுக்கு அந்த ஹீட் நம்ம 20 ஜூல்ஸ் கொடுத்தோம்னா அந்த 20 ஜூல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்னவா மாறிடும்? நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜியாகத்தான் இருக்குமே ஒழிய அவுட்புட் எதுவுமே பார்க்க முடியாது. அவுட்புட் எதுவுமே என்ன பண்ண முடியாது? நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நம்ம கொடுக்குற எல்லாமே இட் வில் பி கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி. நத்திங் அவுட்புட்ல ஒன்றுமே இருக்க போறது இல்லை. நோ ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வாட் இஸ் யுவர் இன்டர்னல் எனர்ஜி? ஸோ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை 2 இன்டு டெல் பிவி. இதான் ஃபார்முலா, டெல் பிவி. அப்போ இதுதான் வந்து நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இதுதான் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் யுவர் இன்டர்னல் எனர்ஜிஸ் ஃபார்முலா. எஃப் அப்படிங்கிறது என்னது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, எஃப் இஸ் நத்திங் பட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ மோனோ அட்டாமிக், அதுக்கப்புறம் டயட்டாமிக், அதுக்கப்புறம் வந்து பாலி அட்டாமிக் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா எஃப்க்கு என்ன வேல்யூ போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இன்புட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல கியூக்கும் இதுதான் ஃபார்முலா, நம்மளோட இன்டர்னல் எனர்ஜிக்கும் இதுதான் ஃபார்முலா, பிகாஸ் இங்கே ஒர்க் டன் வில் பி 0. ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த கிராஃப். ஓகேவா? இந்த இடத்துல 3 விதமான கிராஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் ஒருவேளை ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கு நான் வந்து இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுறேன். வால்யூம் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன நடந்தாலும் வால்யூம் வில் பி கான்ஸ்டன்ட். வால்யூம் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ இது என்ன ஆகுது? நம்மளுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் இன்க்ரீசிங் இன் ப்ரெஷர். ஓகே, இட் இஸ் இன்க்ரீசிங் இன் ப்ரெஷர். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது? ஸோ வால்யூம் வில் பி அகெயின் கான்ஸ்டன்ட் அண்ட் இந்த இடத்துல டிக்ரீசிங் இன் ப்ரெஷர். டிக்ரீசிங் இன் ப்ரெஷர். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேம் ஓகே எனக்கு வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் பிளாட் பண்ணுங்க அப்படின்னா டெம்பரேச்சர் என்னதான் வேரி ஆகிட்டே இருந்தாலும் சரி வால்யூம் வில் பி கான்ஸ்டன்ட். வால்யூம் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐசோகோரிக்கு வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஐசோகோரிக்கோடது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஐசோகோரிக். ஓகே, திஸ் இஸ் யோர் ஐசோகோரிக். கிளியரா இருக்கா? அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஷாட். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே உள்ளே எழுதிட்டேன் பசங்களா. எதுவுமே நீங்கள் வெளியே நோட்ஸ் பார்க்காத அளவுக்கு நான் எல்லாமே உள்ளே எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒர்க் டன் 0வாக இருக்கும். இதுதான் கியூக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஃபார்முலா. அண்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே என்னவா மாறிடும்? நம்மளுக்கு இட் வில் பி கன்வெர்டட் இன்டு internal energy. It will be converted into internal energy. And now isobaric process. Isobaric பார் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ப்ரெஷர் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு யார் கான்ஸ்டன்ட்? ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி த கான்ஸ்டன்ட் ஒன். அப்போ PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போ ஒர்க் டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் PdV. டிவி எப்பவும் போல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இது எப்பவும் போல் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது இப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆக போகிறது இல்லை? ஒர்க் டன் 0 ஆக போகிறது இல்லை. ஒர்க் டன் 0 ஆக போகிறது இல்லை. அப்போ பாருங்க, ஐசோபேரிக் அப்படின்னா which is nothing but your internal pressure. அதாவது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ யார் வேரி ஆவா? நம்மளுக்கு வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் வேரி ஆவாங்க. அது ரெண்டுத்துக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைனாக கிராஃப் இருக்கும். ஓகே, அண்ட் இன்டர்னல் எனர்ஜி நம்மளோட ஒர்க் டன் எப்படி இருக்கும்? ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் P del V அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்? dW is equal to P into dV அப்படின்னு எழுதலாம்.
ஓகேவா? அப்போ P கான்ஸ்டன்ட், இது மட்டும் தான் மாறுது. ஒர்க் டன் வில் நெவர் பி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ஒர்க் டன் 0 இல்லை. இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு வேரி ஆகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வேரி ஆகிறது இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் பை சேம் அமௌண்ட், டு இன்க்ரீஸ் த இன்டர்னல் எனர்ஜி பை த சேம் அமௌண்ட், மோர் ஹீட் ஷுட் பி ப்ரொவைடட் இன் த ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? நிறைய நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் ஹீட் ஷுட் பி கிவன், பிகாஸ் இது ரெண்டுமே 0 இல்லை. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டபிள்யூ. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ Q இஸ் இன்க்ரீசிங், வி ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு கிவ் அ லாட் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதெல்லாம் இங்கே லைனாக எழுதியிருக்காங்களா? இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் Q. ஓகேவா? Q என்னவாக இருக்கும்? Q இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டபிள்யூவாக இருக்கும். டெல் யூவோட ஃபார்முலா என்னது? F/2. இந்த இடத்துல P இன்டூ டெல் வி அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் ஒர்க் டன் என்னது நம்மளுக்கு? N. ஸோ தட் இஸ் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் P இன்டூ டெல் வி அப்படின்னு எழுதலாம். P இன்டூ டெல் வி அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டுத்துலேயும் P இன்டூ டெல் வி, P இன்டூ டெல் வி காமனாக இருக்கா? அப்போ P இன்டூ டெல் வியை காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா F/2 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். F/2 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? F/2 ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அண்ட் வி பீப்புள் நோ P del V will be equal to NR into del T அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இது எப்படி எழுதினாலும் சரி, இந்த இடத்துல NR into del T அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பதிலாக NR into del T அப்படிங்கிறதையும் நம்ம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் யுவர் Q. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இதுதான் உங்களோட இன்டர்னல் எனர்ஜி. திஸ் இஸ் யுவர் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜியும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம Qவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட Q இஸ் இன்க்ரீசிங், Q இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். Q அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வி ஹாவ் கிவன் லாட் ஆஃப் Q அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தட் இஸ் யோர் ஐசோபாரிக் ப்ராசஸ். இப்போ இதை கிராஃபில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எகெயின் 4 டைப் ஆஃப் கிராஃப் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் வால்யூமுக்கும் நம்ம டெம்பரேச்சருக்கும் வரைஞ்சோம்னா இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன். அண்ட் அடுத்தது the next one is ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் வரைஞ்சோம் அப்படின்னா that will be a constant. அண்ட் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் வரைஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஆரோ மார்க் இந்த பக்கம் இருக்கு. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா that is your isobaric compression, அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப that is your isobaric expansion அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன் மேம் இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் நம்ம ஐசோகோரிக் எழுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, because work done is 0, volume is constant and work done completely depends on your volume. அதனால தான் நம்ம அதை எழுதலை. அதனால தான் என்ன பண்ணலை, நம்ம அதை எழுதலை. புரிஞ்சுதா? அப்போ இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் இஸ் டு இன்டர்னல் எனர்ஜி இஸ் டு நம்மளோட ஹீட், இது மூணுத்தோட ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா 1:1/2 1/2 + 1, 1:F/2 F/2 + 1. ஸோ இதுதான் அதோட ரேஷியோ. ஓகே, அப்போ இந்த மாதிரி ரேஷியோஸை என்ன பண்ணணும், நம்ம அடிக்கடி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுவே நம்மளோட மோனோ அட்டாமிக்காக இருந்துச்சு அப்படின்னா 1:3/2 5/2 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். இதுவே டயட்டாமிக்காக இருந்துச்சு அப்படின்னா 1:5/2 7/2. எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்மளோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டயட்டாமிக்கு 5 அண்ட் ட்ரையாட்டாமிக் அதாவது பாலிஅட்டாமிக்கு. ஸோ பாலிஅட்டாமிக், ஓகேவா? பாலிஅட்டாமிக்கு இட் வில் பி 1:3:4 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நான் லீனியர் பாலிஅட்டாமிக் அப்படிங்கிறப்பெல்லாம் இதுதான் ஃபார்முலா. ஓகே, இது லீனியர் பாலிஅட்டாமிக், இது நான் லீனியர் பாலிஅட்டாமிக். ஓகே, அப்போ இந்த ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so now the next process is isothermal process. அப்போ thermal அப்படின்னா என்ன அர்த்தம்? That is your temperature. அப்போ இந்த இடத்துல temperature is constant. So temperature is constant அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம PV is equal to nRT அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இந்த ஹோலுமே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ PV is constant அப்படின்னு எழுதலாம்.
பிவிஎஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போ இந்த பிவிஎஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிட்டோம்னா விச் மீன்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்றாப்புல வால்யூம் டிக்ரீஸ் ஆகி அது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா நம்ம கிராஃப் எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதிரி இருக்கும், இன்வர்ஸ் கிராஃப், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். கிளியராக இருக்கா? ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் எழுதணும் அப்படின்னா. அண்ட் இந்த இடத்துல ஒர்க் டன் என்னவாக இருக்கும் பசங்களா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பி டிவி. இதில் ப்ரெஷரும் ஓகே, டிவியும் ஓகே. ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒர்க் டன் இஸ் நாட் கோனா பி 0. இதை சால்வ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் வந்திருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ Q எப்படி இருக்க போகுது? Q is nothing but del U plus work done. ரைட், del Uக்கு பதிலாக F divided by 2 NR del T அப்படின்னு எழுதுவோம், ப்ளஸ் Wன்னு. ரைட், ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஜென்ரல் கேட்டகரிஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை மட்டும் இப்படி அனலைஸ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் எனஃப். அப்போ பாருங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கு. இங்கே யார் வேரி ஆவா? ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வேரி ஆவாங்க. அண்ட் நம்மளோட ஒர்க் டன் வந்து 0 ஆகாது. டெஃபினட்டாக அந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடக்கும். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்புல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRT log, ஓகேவா? NRT ln into V final minus V initial, volume final minus volume initial. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. And internal energy does not vary because இந்த இடத்துல நம்ம T கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா del T என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 0வாக இருக்கும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்னவாயிடும்? நம்மளுக்கு 0வாயிடும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இல்லை, வேரி ஆகாது. இன்டர்னல் எனர்ஜி இங்கே வேலையே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்னதான் Qக்கு என்னதான் நம்ம சப்ளை பண்ணுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு ஒர்க் டன் ஆக மாறிடுது. எதுவுமே இது ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நத்திங், அந்த உள்ளுக்குள்ளார வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு இன்டர்னல் எனர்ஜியும் தேவையில்லை. ஆல்ரெடி அதெல்லாம் பயங்கர ஆக்டிவேஷனில் இருக்கும் போல இருக்குது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டில் வைக்கிறப்ப. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்கறது எல்லாமே என்னவாயிருது பசங்களா? நம்மளுக்கு சாட்டை சொல்லுங்கள். எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளியே கிடச்சிருது. எல்லாமே ஒர்க் டன் ஆக மாறிடுது. எல்லாமே என்ன ஆயிடுது? நம்மளுக்கு ஒர்க் டன் ஆக மாறிடுது. அப்போ கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ரைட், அண்ட் இதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு இதோட ஸ்லோப் வந்து டெம்பரேச்சராக இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் ஆரோ மார்க் இப்படி இருக்கு. அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ திஸ் இஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதுவே வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஒருவேளை வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, போத் ஆர் கான்ஸ்டன்ட். ஏன்னா வால்யூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக தானே இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகத்தான் இருக்கும். கிளியராக இருக்கா? கிராஃப் புரிஞ்சுதா? அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நம்ம எழுதுறப்ப திஸ் இஸ் யோர் அவுட்புட். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0வாக கிடைக்கிது. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0னா அதை வச்சு எழுதுகிற இன்டர்னல் எனர்ஜி எப்படி தான் இருக்கும்? நம்மளுக்கு 0வாகத்தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக 0வாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா which is W is equal to Q is equal to நம்மளுக்கு என்னது? NR. கரெக்டாக NRT ln VF minus VI அப்படின்னு எழுதுறோமா? NRT எழுதியிருக்கோமா? அண்ட் NRTக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? PV அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம நிறைய மெத்தடில் எழுதலாம். எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் எழுதலிங்கன்னா P இனிஷியல் V இனிஷியல்னு எழுதலாம். இல்லை P ஃபைனல் V ஃபைனல் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் வாட் எவர் யூ வாண்ட். அப்போ 2 க்ரைட்டீரியாவுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க.
Okay, so now the last process அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is your adiabatic process. Pressure volume constant வச்சாச்சு, pressure வச்சாச்சு, temperature வச்சாச்சு, இன்னும் பேலன்ஸ் என்னதான் இருக்கு நம்ம கிட்ட, ஹீட் மட்டும் தான் இருக்கு. ஸோ Q is going to be the constant. Q வந்து என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. அப்போ dq அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல Q is constant. Q is constant அப்படின்னா del U plus W is equal to constant. Is equal to constant. Yes or no? அப்போ இந்த ப்ராசஸை வச்சு தான் நம்ம adiabatic process எழுத போகிறோம். அப்போ இது எப்படி மேம் நம்ம எழுதுறது அப்படின்னா, you people have to learn a new thing. அதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ listen, இந்த adiabatic processல heat exchange இருக்காது, Qவே இருக்காது. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வில் பி ஜீரோ. அப்போ டியூ ப்ளஸ் டிடபிள்யூ ஆக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேறு என்னென்னலாம் மாறுது, ப்ரெஷர் மாறுது, நம்மளோட வால்யூம் மாறுது. ஸோ டியூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், F/2 D இன்டூ பிவி அப்படின்னு எழுதலாமா, ஒர்க் டனுக்கு பதிலாக பிடிவி அப்படிங்கிற மாதிரி எழுதலாமா. அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஈக்குவேஷன். ஸோ இதை எப்பவும் போல் நம்ம சால்வ் பண்ணி எப்பவும் போல் இதை எழுதணும் அப்படின்னா ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் dp/dv, அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அண்ட் நோ வரிஸ், அதுலேருந்து உங்களுக்கு டெரிவேஷன்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, F/2 + 1 / F/2 இன்டூ பிவி. அண்ட் இந்த ஹோல் இதைத்தான் நான் வந்து காமா அப்படின்னு எழுதுறேன். நான் என்ன எழுதுறேன், காமா அப்படின்னு எழுதுறேன். ஸோ dp/dv is equal to minus gamma into p/v. ஸோ that means dpv dt அப்படிங்கிறது என்னது, உங்களோட ஸ்லோப்பு. இது வந்து டிபி, இது டிவி. ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஃபோட ஸ்லோப் தான் என்னது, நம்மளோட காமா. நம்ம கிராஃபோட ஸ்லோப் தான் என்னது, நம்மளோட காமா. பிகாஸ் dp/dv அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் யோர் ஸ்லோப் m. ஓகே, யாருக்கெல்லாம் இது எப்படா ஸ்லோப்பாக மாறுச்சுங்கிற ஒரு டவுட் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, திரும்ப போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா கைனமேட்டிக்ஸ், நம்மளோட 1 dimension மோஷன் 2 dimension மோஷனை பாருங்கள், அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே பசங்களா, don't take it light. அப்போ இங்கே this is going to be your equation. Okay, change in pressure divided by the change in volume will be equal to minus gamma into p divided by v. Okay, அப்போ இதில் இருந்து நம்ம மறுபடியும் டிரைவ் பண்ணி எழுதுறப்ப ஃபைனலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா pv power gamma is equal to constant. pv power gamma is equal to constant. நான் ஐடியல் கேஸில் வந்து adiabatic ப்ராசஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா pv power gamma அப்படின்னு எழுதலாம். ஸோ that will be constant. that will be constant அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி இங்கே என்ன நடக்க போகுது, நம்மளுக்கு Q இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் டன் வில் பி நெகட்டிவ் டு த இன்டர்னல் எனர்ஜி. பிகாஸ் Q இல்லை, del u plus wன்னு இருக்கு. அப்போ Q 0 ஆயிடுச்சுன்னா del u is equal to minus wன்னு கிடைக்கும், ரைட்? இல்லை w is equal to minus del u அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். எஸ் ஆர் நோ? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இங்கே மைனஸ். அப்போ அதோட ஃபைனல் அவுட்புட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டெரிவேஷன் இந்த இடத்துல தேவையில்லை. எங்கெல்லாம் டெரிவேஷன் தேவையோ அங்கெல்லாம் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன், எங்கெல்லாம் டெரிவேஷன் தேவையில்லையோ அங்கெல்லாம் நான் எழுதலை. ஓகேவா? அப்போ nRT into del T divided by 1 minus gamma. அண்ட் இதை எப்படி எழுதலாம், டெல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வால்யூம் டிவைடட் பை 1 minus gamma. காமாவோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், F/2 + 1 ஹோல் டிவைடட் பை F/2. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இஃப் த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் the work done by the gas at the cost of its internal energy. ஸோ எல்லா ஒர்க் டனுமே எப்படி இருக்கும், இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் டனும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு த ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில், அடியபேட்டிக் ப்ராசஸில். எதில் சொல்கிறாங்க, அடியபேட்டிக் ப்ராசஸில் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு கிராஃப் வரையணும் அப்படின்ட்டாங்கன்னா
ப்ரெஷருக்கும் நான் வால்யூம்க்கும் கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா விச் வில் பி P is inversely proportional to V power gamma. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு we will be getting a inverse graph. ஓகேவா? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ this is your adiabatic expansion. இதுவே வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, இது adiabatic compression. This is going to be your adiabatic compression. ஓகே, அப்போ இந்த ரெண்டு கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன இனி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. கியூஆர் கோட் இங்கே இருக்குது. கியூஆர் கோட் வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நோ வரிஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் எப்போவுமே ஆக்டிவேட்டடாக இருக்கும் 24/7. ஓகே, ஸோ வாட் யூ பீப்புள் கேன் டூ இஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யார் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். இஃப் யூ பீப்புள் ஆர் திங்கிங் thermodynamics is easy peasy lemon squeezy. ஓகே, ஸோ நான் பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is molar specific heat capacity. ஓகேவா, molar specific heat capacity. ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா படித்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னது? 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்சஸை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட். இதுவே மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்சஸை நான் 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, அதுவே இதை சிபின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சிவின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சிபி அப்படிங்கிறது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதுவே சிவி அப்படின்னா என்ன, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வித் கான்ஸ்டன்ட் வால்யூம், வித் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்? 1 மோல் ஆஃப் கேஸை நான் 1 டிகிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா Q is equal to NCT, இதுதான் ஃபார்முலா. அதுவே நம்ம சின்ன சேஞ்சஸ்க்கு எழுதணும் அப்படின்னா dq is equal to nc into dt அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் dq divided by dc அப்படிங்கிறப்ப அது nc அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் உங்களோட கம்ப்ளீட் ஃபார்முலா, இதை மறந்துடாதீங்க. c அப்படிங்கிறது நம்மளோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், dt அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா டெம்பரேச்சரை, சேஞ்ச் இன் ஹீட் கொடுத்து அதை 1 டிகிரிக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அப்போ திஸ் இஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட். அண்ட் now let us talk about, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நான் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, listen, dq is equal to du plus dw. yes or no? du plus dw இப்படி நம்ம எழுதுவோம். அதுவே இங்கே dq is equal to nc dt அப்படின்னு நம்ம எழுதுறோம். அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா dq is equal to ஓகே f/2 nr into dt அப்படின்னு எழுதலாம். எஸ் ஆர் நோ? f/2 nr into dt அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். எஸ் ஆர் நோ? அப்போ இங்கே nr into dt, அப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா n-க்கு n இங்கே இருக்குது, dt-க்கு dt இங்கே இருக்குது. அப்போ c என்னதான் நம்மளுக்கு? c வந்து f/2 into r அப்படிங்கிறது தான் நம்மளோட c. f/2 into r அப்படிங்கிறது தான் நம்மளோட c. புரிஞ்சுதா பசங்களா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி கூட நம்ம என்ன பண்ணுறோம்? So finally dq. So this is for your isochloric process. இதுவே isobaric process. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸில் வரக்கூடிய dq எக்ஸ்பிரஷனோட நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஐசோகாரிக்கு. இதுவே ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா dq-ஓட ஃபார்முலா என்னது? dq-ஓட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் n r into f divided by 2 plus 1 into dt அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா வச்சு எழுதுறப்ப இது வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதில் r into f divided by 2 plus 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அண்ட் இது என்னது நம்மளுக்கு? dt. ஓகே, அப்போ எல்லா எக்ஸ்பிரஷன் எல்லா ப்ராசஸோட நம்மளோட க்யூ வேல்யூவையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய க்யூ வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட சி.
எதுக்கு ஐசோபேரிக் ப்ராசஸ்க்கு எஃப் டிவைடட் பை 2 + 1 இன்டூ ஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எஃப் டிவைடட் பை 2 + 1 இன்டூ ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா? அண்ட் ஐசோதர்மலுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஐசோதர்மலில் வந்து டெம்பரேச்சர் வில் பி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வில் பி 0. அதனால நம்மளுக்கு என்ன ஆகாது, நம்மளோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, விச் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0. ஓகே, அதுவே அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்யூ நம்மளுக்கு 0வாக இருக்குது, அதனால சியும் 0வாக இருக்குது. டிக்யூ 0வாக இருக்குது, அதனால சி வந்து 0வாக இருக்குது. ஓகே, அப்போ எதுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும்? ஐசோகோரிக் ஐசோபேரிக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ வி கேன் ஃபைண்ட் ஒன்லி ஃபார் ஐசோகோரிக் அண்ட் ஐசோபேரிக். இதுவே ஐசோதர்மல் அப்படின்னா சி வந்து இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் அடியபேட்டிக் அப்படின்னா சி வில் பி 0. ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். மேம் இதெல்லாம் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் மேம். ஓ, இதனால தான் சிபி டிவைடட் பை சிவி இஸ் ஈக்குவல் டு காமாங்கிற மாதிரிலாம் எழுதுறமா மேம்? இதெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் வந்து ஒரு டேபுலர் காலமில் காமிச்சிங்க. ஓ, இப்போ இது இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது இங்கே தான் இருக்குது. அப்போ காமா அப்படிங்கிறத நம்ம இதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் சிவி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு காமா அப்படிங்கிறத தான் நம்ம மேயர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பாருங்க, ஸோ ஃபைனலி நம்ம என்னதான் கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் ஃபைனலி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஐசோகோரிக் அப்படின்னா எஃப் ஆர் டிவைடட் பை 2, ஐசோபேரிக் அப்படின்னா எஃப் பை 2 + 1 இன்டூ ஆர், அடியபேட்டிக் அப்படின்னா வந்து 0, ஐசோதர்மல் அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஏன்னா சிபியில் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. சிபிங்கிறது ஐசோபேரிக், சிவிங்கிறது ஐசோகோரிக். கரெக்டா? இது ரெண்டுத்துல தான் வேல்யூ கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா ஃபைனலி எனக்கு ஆர்னு கிடைக்கும். அண்ட் இதுக்கு பேர் தான் மேயர்ஸ் ரூல். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து மேயர்ஸ் ரூல் அப்படின்னு படிக்கிறோம். அண்ட் நவ் பாலிட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னா மேம் எல்லாமே ஒரே வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டியில் அப்படி ஒரே இதில் எழுத பண்ணிட முடியாதா? பவரில் மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாதா? ஏன் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி இருக்கு இல்லையா, அதில் பிவி பவர் எக்ஸ்ன்னு மாற்றுறேன். வால்யூமுக்கு ஒரு பவர் ஒன்று அஷ்யூம் பண்ணுறேன். இந்த பவருக்கு சில வேல்யூஸ் போடுறது மூலியமா கொடுத்துருக்கிறது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸாக ஐசோபேரிக் ப்ராசஸாக ஐசோகோரிக் ப்ராசஸான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த எக்ஸுக்கு தான் நம்ம பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? நம்ம பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒருவேளை எக்ஸுக்கு நான் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு ஐசோகோரிக் ப்ராசஸ். தட் மீன்ஸ் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் எக்ஸுக்கு 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஐசோபேரிக் ப்ராசஸ், ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன், நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ சேம் ஆகிடும் இல்லையா? பிகாஸ் ஐசோதர்மலுக்கு பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் வரும். அப்போ இங்கே 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணனா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு மாறிடும். எஸ் ஆர் நோ? அதனால ஐசோதர்மலுக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க, அடியபேட்டிக் ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் Q is constant over here. ஓகே, காமா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்ம காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் பாலிட்ராபிக் ப்ராசஸில் எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம், எப்படி ஹீட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இதுதான் குட்டி குட்டி ஃபார்முலாஸ். ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ஆர்டி டீங்கிறது என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை 1/x. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட். அண்ட் Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹீட் கிவன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ஆர்டி இன்டூ எஃப் டிவைடட் பை 2 + 1 divided by 1 minus x. f divided by 2 plus 1 divided by 1 minus x. x அப்படிங்கிறது என்னது, நம்மளோட பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ப்ராசஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இது கண்டுபிடிக்கணும், I have to identify what is the molar specific heat capacity. நான் molar specific heatல நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், Qலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? Qலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னது, நம்மளோட
ஸோ இதுதான் நம்மளோட molar specific heat capacity. So FR divided by 2 plus R divided by 1 by 1 minus X. இந்த ஆரை உள்ள தூக்கி போட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ வந்து நம்ம மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் இதுலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பசங்களா, உங்களுக்கு இப்போ ஒரு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க்னு கேட்டிங்கன்னா, இந்த செஷன் முடிஞ்ச உடனே நல்ல ஒரு பெரிய A4 ஷீட்டோ A3 ஷீட்டோ எடுத்து எல்லா ப்ராசஸையும் கம்பேரிசன் மாதிரி எழுதுறீங்க. இதுக்கு Q வேல்யூ என்ன, இதுக்கு Q வேல்யூ என்ன, இதுக்கு Q வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் எது கான்ஸ்டன்ட், எது வேரி ஆகுது, கிராஃப்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் நம்ம CV என்னது, CP என்னது, ஓகேவா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கம்பேரிசன் சார்ட் மாதிரி எழுதுறீங்க. எழுதி முடிச்சு டேக் மீ. ஓகே, இன்ஸ்டால் என்ன பண்ணுங்கள், டேக் மீ. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது இதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். நான் இதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்முலா ஷீட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் எப்படி இருக்கும் பசங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் #will do அப்படிங்கிறத போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள், #will do அப்படிங்கிறத போடுங்க. Okay, so now let's talk about the graphs. ஏன்னா ஐசோபாரிக், ஐசோகோரிக் இது எல்லாத்துக்குமே கிராஃப்ஸ் தனித்தனியாக படித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to find இது எல்லாத்தோட கிராஃப் எப்படி இருக்குது. ஸோ ஜென்ரலாக we will be looking into it. ஓகே, அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாலிட்ராபிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுப்போம். இன்ஃபினிட்டி கொடுக்குறப்ப ஐசோகோரிக், அதுவே 0 கொடுக்குறப்ப ஐசோபாரிக், 1 கொடுக்குறப்ப ஐசோதெர்மல், அதுவே காமா கொடுக்குறப்ப நம்மளோட அடியபாட்டிக் ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராசஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கணும். ஸ்லோப்போட ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாலிட்ராபிக்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். dP டிவைடட் பை dV இஸ் ஈக்குவல் டு -XP டிவைடட் பை Vங்கிறது. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, பாலிட்ராபிக் கோஎஃபிஷியன்ட். அதில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும். ஒரு வேளை இந்த எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அப்போ கிடைக்கிறது தான் நம்மளோட ஐசோகோரிக் ஸ்லோப், அப்போ கிடைக்கிறது தான் நம்மளோட ஐசோகோரிக் கிராஃப். இதுவே 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ கிடைக்கிறது தான் ஐசோபாரிக். ஓகேவா, அண்ட் -P டிவைடட் பை Vங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஐசோதெர்மல் கிராஃப். ஓகேவா, இதுவே -gamma அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா that is going to be your adiabatic process. that is going to be your adiabatic process. மேம் இது எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது ஐசோபாரிக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நான் 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா dP டிவைடட் பை dV அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்லோப்பு. அப்போ நான் வந்து எக்ஸுக்கு 0 அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா that will be 0. அப்போ ஸ்லோப் 0 அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்போ ஐசோபாரிக் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் பேரலல் லைன் கிடைக்கும். ஓகேவா, இதுவே ஐசோதெர்மல் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஐசோதெர்மலுக்கு நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதிலிருந்து கொஞ்சம் கீழே வரும். ரைட், ஏன்னா பவரில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னது, நம்மளுக்கு இன்வர்ஸ் கிராஃப் தான் வரும். ஸோ மேலேருந்து அப்படியே கீழே வருது. அப்போ ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் பாலிட்ராபிக், அதுக்கப்புறம் அடியபாட்டிக், அதுக்கப்புறம் ஐசோகோரிக். இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிராஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா, ஸோ இது எக்ஸ்பான்ஷனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோபாரிக் படித்தோம், அடுத்தது ஐசோதெர்மல் படிக்கிறோம். ஓகே, ஸோ BTPAI. ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BTS மாதிரி BTP. ஓகேவா, BTP அதுக்கப்புறம் AI. ஓகே, BTS மாதிரி BTP அதுக்கப்புறம் AI. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கிராஃபோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஐசோபாரிக், ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஐசோதெர்மல் கொஞ்சம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாலிட்ராபிக் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கணும், அடியபாட்டிக் கொஞ்சம் எப்படி வரணும், அப்புறம் ஐசோகோரிக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஐசோகோரிக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ BTS மாதிரி BTP AI சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. BTP அதுக்கப்புறம் என்னது AI. ஓகேவா, BTS மாதிரி BTP அப்புறம் AI. ஸோ கிராஃப் எப்படி வரும், அப்படியே சாய்வாக வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே சாய்வாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டிங்கிறப்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும்.
ஓகே, இது எக்ஸ்பான்ஷனோட ப்ராசஸ். அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஒர்க் டன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ இதில் ஒர்க் டன் இருக்கிற இடமே ஐசோபாரிக்கில் இருக்கும், ஐசோதெர்மலில் இருக்கும், அடியபேட்டிக்கில் இருக்கும். ஐசோகோரிக்கில் ஒர்க் டன் கிடையாது. கரெக்டாக, ஒர்க் டன் கிடையாது. அப்போ ஐசோபாரிக்கு ஏரியா அண்டர் தான் அதிகமாக இருக்குது. அதனால ஐசோபாரிக் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஐசோதெர்மல், அதுக்கு அடுத்தது தான் அடியபேட்டிக். ஏன்னா அடியபேட்டிக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. கரெக்டாக. ஸோ ஐசோபாரிக், ஐசோதெர்மல், ஐசோகோரிக். எப்போ? எக்ஸ்பான்ஷனில். ஸோ இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு கிராஃப் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிபி, அதுக்கப்புறம் ஏஐ, பிடிபிஏஐ. ஓகே, ஸோ இதில் வந்து இதுக்கு தான் ஒர்க் டன் அதிகமாக, இதுக்கு ஒர்க் டன் இருக்காது, இதுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது இதுக்கு இருக்காது, இதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட். ஸோ ஐசோபாரிக் இஸ் கிரேட்டர் தேன் ஐசோதெர்மல் இஸ் கிரேட்டர் தேன் நம்மளோட அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஏரியான்றதை வச்சு பண்ணிக்கலாம். இதுவே நம்மளோட கம்ப்ரெஷனில் படிக்கிறோம். ஸோ கம்ப்ரெஷனில் படிக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன வரைஞ்சோமோ அதை அப்படியே திருப்பி வரைங்க. ஸோ ஐசோகோரிக். ஓகேவா, இதை தான் ஐசோகோரிக் அப்படிங்கிறாங்க. இது கீழே பார்த்துருந்துச்சா, இது மேலே பார்த்துருக்கு. அப்போ இது கீழே பார்த்துருந்துச்சு, இது அப்படியே நான் இப்படி திருப்பி வரைகிறேன். ஓகேவா, அப்போ இது என்னவாக இருக்கும்? ஐசோபாரிக்காக இருக்கும். ஓகேவா, ஐசோபாரிக் அப்புறம் என்ன இருக்குது? ஐசோதெர்மல் இருக்குது. ரைட், பிடிபிஏஐ இருக்கா? அப்போ பிடிபிஏஐ இருக்குது. இங்கே பாருங்கள், ஐசோபாரிக், அதுக்கு அடுத்தது நம்மளோட ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் பாலி, அதுக்கப்புறம் அடியபேட்டிக், அதுக்கப்புறம் நம்மளோட ஐசோகோரிக். ஓகே, சேம் அதே தான். அப்படியே கீழேருந்து இப்படி வரைஞ்சிட்டு போகிறோம். ஓகேவா, அப்போ இந்த கிராஃபை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ரெஷனில் யாருக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்கும்? அடியோபேட்டிக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்குது. ஐசோதெர்மலுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐசோபாரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ அடியபேட்டிக் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் தேன் த ஐசோதெர்மல். அதாவது அடியபேட்டிக் கர்வ் தான் இப்படி வளைஞ்சு வரும், ரொம்ப வளைஞ்சு வரும். ஐசோதெர்மல் இவ்வளோ வளைஞ்சு வராது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, அடியபேட்டிக் தான் இப்படி இருக்கும், நல்லா இப்படி வளைஞ்சு வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கிளியராக இருக்கா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் யோர் கிராஃப்ஸ். இந்த கிராஃப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் லெட் us compare one more important thing, bulk modulus with gas. ஏன் பல்க் மாடுலஸ்? பிகாஸ் பல்க் மாடுலஸ் என்ன பண்ணுது? ப்ரெஷர் அண்ட் வால்யூமை வச்சு நம்ம எழுதுகிறோம். பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட். அப்போ இந்த பல்க் மாடுலஸ் கேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அப்போ ஸோ பல்க் மாடுலஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், கேஸில் பல்க் மாடுலஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் coefficient of polytropic process into pressure. Polytropic pressure into polytropic coefficient into pressure. அப்போ இந்த polytropic pressure எப்படி coefficient எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுவே 0 அப்படின்னு போட்டோம்னா ஐசோபாரிக், இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஐசோகோரிக். P அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தட் இஸ் யுவர் ஐசோதெர்மல். அதுவே காமா பின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சிங்கிள் சார்ட்டில், சிங்கிள் டேபுலர் காலமில் எல்லா டேபுலர் காலம் வர மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் நியூமரிக்கல் நடத்துகிறப்ப நீங்கள் புக்கை ஒவ்வொன்றும் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சார்ட் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நியூமரிக்கல்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க பசங்களா, ஆடுகளம்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஓகே, இதுதான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வில் பி த சேம். எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கும். அதுக்கு பேர் தான் சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? அப்போ சைக்ளிக் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட ஒர்க் டன் எப்படி இருக்குது, அதோட இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது, Q எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஏன்னா டெலிட்டட் இதில் இருக்குது. ஸோ இதை மட்டுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இங்கே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 1 பாயிண்டில் ஆரம்பித்து 2 பாயிண்ட்டுக்கு வரும், 2லேருந்து 3க்கு வரும், 3லேருந்து 4க்கு வரும், 4லேருந்து 1க்கு போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் நடக்குது.
இங்க நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு. இங்க வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது என்னது, ஐசோகோரிக் ப்ராசஸ். இங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு கம்ப்ரஷன் நடக்குது. இங்க நம்மளுக்கு கம்ப்ரஷன் நடக்குது. இங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு எகெயின் வால்யூம். ஸோ இது ஐசோகோரிக் ப்ராசஸ். வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் தி சேம். அப்போ இந்த ப்ராசஸ்ல பார்க்குறப்ப 1 to 2 போகிறப்ப அது எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எடுத்துக்கிற ஒர்க் டன் பயங்கர அதிகம். எக்ஸ்பேன்ஷனாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒர்க் டன் இஸ் கிரேட்டர். அதுவே கீழே 3 to 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கம்ப்ரெஷனுங்கிறப்ப ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படிங்கிறத விட இதோட ஏரியா அண்டரும் குட்டியாக இருக்கு. இதோட ஏரியா அண்டர் எப்படி இருக்கு பசங்களா, குட்டியாக இருக்கு. அண்ட் 2 to 3ல வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு, 4 to 1ல வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஐசோகோரிக் ப்ராசஸாக இருக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், we will be discussing. ஓகே, அப்போ இந்த கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா இதோட ஏரியா தான் அதிகம். அப்போ இதுதான் பெத்த கை. அப்போ வந்து ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். இங்கே இனிஷியல் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் தி சேம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0. Change in internal energy will be 0. அப்போ Q is equal to del U plus W இருந்துச்சு அப்படின்னா Q is equal to positive W இருக்கும். and Q is positive. Q positive அப்படின்னா என்ன அர்த்தம், heat is given. heat வந்து வெளியே போகுது, heat is flown out அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ Q positive அப்படின்னா என்ன மீனிங், ஸ்டார்டிங் இதில் படிச்சிருப்போம் பாருங்க. Q is positive அப்படின்னா என்னது, Q is positive எங்க இருக்கு, ஸோ Q is positive அப்படின்னா சிஸ்டம் கெயின்ஸ் எனர்ஜி. சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு எனர்ஜி கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஸ்டடி யுவர் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த கிராஃப் எல்லாம் எழுதி வச்சுட்டு கம்பேரிட்டிவாக நீங்கள் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கம்பேரிட்டிவாக படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நவ் the next thing is second law of thermodynamics. The second law of thermodynamics. என்னது மேம் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் 2 ஸ்டேட்மெண்ட் இதில் வருது. ஏன்னா 0th படிச்சுட்டோம், ஃபஸ்ட்டு படிச்சுட்டோம், அடுத்தது வந்து செகண்ட் லா படிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த கெல்வின் பிளாங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிஸ்டமுமே கொடுக்குற இன்புட்டை 100% அப்படியே அவுட்புட்டாக மாற்றாது. ஸோ 100% ஹீட் இன்புட், 100% Q, 100% ஒர்க் டன்னாக மாறாது. எப்போ ஓகேவா, சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கத்தான் செய்யும். எஃபிஷியன்சி ஃபார் எக்ஸாம்பிள் கேர்னாட் இன்ஜின் அப்படிங்கிறது என்னது, கேர்னாட் இன்ஜினுக்கு தான் வந்து அதிக எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு நம்ம படிப்போம். கேர்னாட் இன்ஜினுக்கு தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு அதிக எஃபிஷியன்சி இருக்குன்னு படிப்போம். அப்போ எழுதுறப்ப 1 - Q2/Q1 அப்படின்னு எழுதுவோம். சாரி, Q1/Q2 அப்படின்னு எழுதுவோம். ரைட்? ஸோ இல்லாட்டி 1 - T1 - T2, இல்லை T2 - T1 தான். சாரி, T2 - T1, இது Q2 - Q1. ஓகேவா? இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஸோ எதுக்குமே 100% எஃபிஷியன்சி கிடைக்காது. 100% எஃபிஷியன்சி எப்போ கிடைக்கும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வெளியே வரப்போ. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹாட்டர் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற சிஸ்டம்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் சிஸ்டமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஃப்ளோ ஆகும். ஆனால் லோயர் டெம்பரேச்சராக இருக்கிற பாடியிலேருந்து ஹீட்டு மறுபடியும் நம்ம வெளியெடுக்கணும், மறுபடியும் அந்த டெம்பரேச்சரை வெளியெடுக்கணும் அப்படின்னா we have to do some work. சில ஒர்க் நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணால் மட்டும்தான் கோல்டர் ஆப்ஜெக்டில் இருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். கோல்டர் ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்ண முடியும் பசங்களா, ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதா? அண்ட் இதைத்தான் ரெஃப்ரிஜரேட்டர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ராசஸே. ஏன்னா கூல்டா இருக்கிறதுல இருந்து மறுபடியும் ஹீட்டை நம்ம வெளியெடுப்போம்.
ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ரெஃப்ரிஜரேட்டருக்கு ப்ளக்கு குத்துறோம், ப்ளக்கு குத்துனா தானே ரெஃப்ரிஜரேட்டர் ஆன் ஆகுது, ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் கோல்டர் ஆப்ஜெக்டில் இருந்து இன்னும் அதோட டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தட் மீன்ஸ் அதுலேருந்து இன்னும் ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா we have to give some external work. So we have to do some external work done. ஒரு ஒர்க் டன் பண்ணால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க் டன் பண்ணால் மட்டும்தான் இது என்ன சொல்கிறாங்க, பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ பசங்களா தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சாச்சு. ஸோ that's it அப்டேட்டட் சிலபஸ் படி இவ்வளோ தான் உங்களோட தெர்மோடைனமிக்ஸ் சிலபஸ். இப்போ இவ்வளோ நேரம் படித்ததில் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா, என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா வேண்டாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் PYQ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2022 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஃப்ஸ் கொடுத்துட்டாங்க. an ideal gas undergoes 4 different process from the initial state as shown in the figure below. Okay, those process are adiabatic, isothermal, isochoric, isobaric and isochoric. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்க நேம் பண்ணிட்டாங்க. நேம் பண்ணிவிட்டு the curve which represents the adiabatic process from 1, 2, 3 and 4 is இதில் எது adiabatic process அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது adiabatic process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எது adiabatic process அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், BTPAI அப்படின்னு தெரியுமா? அண்ட் இன்னொரு விஷயமும் தெரியும், எந்த கர்வ் நல்லா ஹேர்பின் பெண்டு மாதிரி வளைஞ்சு வந்திருக்கோ அதுதான் நம்மளோட அடியபேட்டிக் ப்ராசஸ். அதுதான் அடியபேட்டிக் ப்ராசஸ். பிகாஸ் நான் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தேன், தட் இஸ் ஸ்டீப்பராக இருக்கும், நல்லா அப்படியே வளைஞ்சு வரும் அப்படின்னு புதுசாக கட்டின மேம்பாலம் மாதிரி வளைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அத்தனை இதுலேயுமே எது ரொம்ப வளைஞ்சிருக்கு, இது டெஃபினட்டாக பார்த்தாவே தெரியுது, இது ஐசோகோரிக்னு. இது நம்ம ஐசோபாரிக்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இது ரெண்டுத்துல தான் கன்ஃபியூஸ் வரும். அண்ட் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், எது நல்லா வளைஞ்சு வருதோ அதுதான் அடியபேட்டிக். அப்போ இதுதான் அடியபேட்டிக், இது ஐசோதெர்மல். ஸோ 2 இஸ் யோர் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர் என்னது பசங்களா, நம்மளுக்கு 2ங்கிறது தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ கிராஃபை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 4 மார்க் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. ரைட், now the next question 2020 கேட்டிருக்காங்க பசங்களா. திரும்ப பாருங்க, the PT graph for an ideal gas expression in a piston cylinder அசம்பிளி, பிஸ்டன் சிலிண்டர் அசம்பிளி. ஓகேவா? நார்மலாக ஒரு பிஸ்டன் ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த அசம்பிளியில் அண்டர்கோஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இதை நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப அதுக்குள்ளே தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் நடக்குதுங்கிறாங்க. இஸ் ஷோன் இன் த ஃபிகர் த ப்ராசஸஸ். ஸோ இந்த ப்ராசஸோட ஃபைனல் அவுட்புட் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு மாறினாலும் ப்ரெஷர் மாற மாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஸோ தட் மீன்ஸ் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். எந்த ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷரை நம்ம பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸில் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ரைட், அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸி. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஓகே, எஸ். ஸோ that's it for the day. இன்னைக்கு சூப்பர் டூப்பராக நம்ம என்ன பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சாச்சு. இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்டேட்டட் சிலபஸ் படி இருக்குது. ப்ளீஸ் உட்காந்து படிங்க. என்ன பண்ணுங்க, இன்னொரு ஒரு டைம் எகெயின் டேக் சம் டைம், ஒரு ½ உட்காந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணணும், மறக்காமல் #will do அப்படிங்கிறத போட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அண்ட் இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை மறக்காம என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி a homework question. 2019 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்குறப்பவே தெரிஞ்சது 2022 ஒன்று எடுத்திருக்காங்க, 2020 ஒன்று எடுத்திருக்காங்க, 19 ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரைட், அப்போ என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சாச்சு பசங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த ஒன் ஷாட்டுக்கு அப்புறம் உங்களோட தெர்மோடைனமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி.
நீங்கள் அதை தெளிவாக யூஸ் பண்ணியிருந்தீங்க, 100% ஜென்யூனிட்டியோட படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்களை சந்திக்கிறேன். until then it's me your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? So next classல சந்திப்போம். அது வரைக்கும் stay happy, do hard work. மற்றது எதையுமே நினச்சிக்காதீங்க. என்னதான் நடக்கட்டுமே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், பசங்களா போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, bye everyone, take care.